ஆணைக்குழு விசாரணை என்று வந்த நாங்கள் ஆணைக்குழு விசாரணையில் எல்லோரும் நம்பிக்கை கிடைக்கும் தான் எதிர்பார்த்து வந்த நாங்கள் 7 வருஷம் ஆகிட்டு என்னுடைய கணவனை ஒப்படைச்சு வார 5 மாதம் 18ஆம் தேதி வந்தால் 7 வருஷம் முடியுது. இந்த 7 வருஷத்துலேயும் ஸ்டார்ட்டில் எந்த பதிவு பதிஞ்சோமோ அதே பதிவு தான் இந்த ஆணைக்குழுக்கும் டே கொடுத்துட்டு போகிறோம். எந்த ஒரு நம்பிக்கையுமே எங்களுக்கு இல்லை. கடைசி வரைக்கும் உங்களால் எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லைன்னு மட்டும் நம்பிக்கொண்டு போகிறோம். இன்றைக்கு எத்தனையோ பதிவுகள் பதிஞ்சிருக்கிறோம். அந்த பதிவில் கூடிய ஓரளவு நம்பிக்கை இருந்தது. ஆணைக்குழுன்ற நம்பிக்கையில் இன்றைக்கு எந்த விதமான ஒரு நம்பிக்கையுமே எனக்கு இல்லை. என்னை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு நம்பிக்கையுமே இல்லை. வளமையாக கேட்ட அதே கேள்வியை தான் இன்றைக்கு கேட்டுட்டு விட்டுருக்கணும். 1.5 வருஷத்துக்கு முதல் இந்த பதிவு பதியணும்னு நினைச்சு கொண்டே இருந்த நாங்கள். இந்த பதிவால் நல்ல ஒரு நம்பிக்கை கிடைக்கும்னு இருந்த நாங்கள் எதிர்பார்த்து விடிய வந்தது. பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு அப்பாவுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும், அம்மா போயிட்டு வரேன் பள்ளிக்கூடம் போங்கண்டு. ஆனால் வந்திருக்கிறோம் 7 வருஷத்துக்கு முதல் ஸ்டார்ட்டில் எந்த பதிவை நான் போய் பதிஞ்சனோ அதே பதிவை தான் இன்றைக்கு எடுத்துகிட்டு விட்டுருக்கேன். இதால் எந்த ஒரு நன்மையுமே எங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லைன்றதை தான் உறுதியாக நம்பிக்கொண்டு போகிறோம். வேறு ஏதாவது ஒரு இது நடந்தால் கூடிய அதில் முடிவொண்டு வரும். இந்த ஆணைக்குழுவால் ஒரு முடிவும் பெற போகிறது இல்லை. என்னுடைய கணவன் செல்லையா விஸ்வநாதன் வட்டுவாகல் தாண்டி செல்வபுரம் என்ற இடத்துல வச்சு எல்லா சந்தேக நபர்களை மறிக்கைக்குள்ள என்னுடைய கணவரையும் மறிச்சது. அதில் என்னுடைய கையாலேயே நான் ஒப்படைச்சேன். என்னுடைய கையிலேருந்து விடுவிச்சு போய் தான் அதில் அறிவிச்சு கொண்டிருக்கிறேன். நான் நிற்கிறேன்னு சொல்லித்தான் என்னுடைய மனசன் நின்றவர். அதில் ராணுவம் தான் கூட்டிகிட்டு போனது. ராணுவம் அதில் நிறைய பேர் வந்து விசாரணை எடுத்து கொண்டு வந்த வேலை என்னுடைய கண்ணுக்கு முன்னாலேயே என்னுடைய குழந்தைகளை விடுவிச்சுட்டு என்னுடைய கணவர் அதில் போயிருந்தவர். பஸ்ஸில் கடைசியில் அரசாங்க பஸ்ஸில் தான் ஏற்றி கொண்டு போவாங்க, சிடிபி பஸ்ஸில் தான் ஏற்றி கொண்டு போனது. எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் நாங்கள் கடைசியாக பஸ் ஏறி முகாமுக்கு போனாங்க. இருக்கிறார்ன்றது எனக்கு நம்பிக்கை. என்னுடைய மனுஷன் இருக்கிறார்ன்றதை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முகாமில் இருந்து வெளியில் வரும்போது மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் என்னுடைய கணவருடைய பெயர் ஒட்டப்பட்டிருந்தது. அதில் செல்லையா விஸ்வநாதன், பூஷா, டிஏடி பிராஞ்ச் 2 இடத்துல பெயர் இருக்கிறதா. நான் எல்லா இடமும் அலைஞ்சு திரிஞ்சு நான் என்னுடைய குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு கடைசியில் அவையில் காட்டே இல்லை.